ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெட்டிங் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெட்டிங் டேக் வந்து நம்மளுக்கு 6 டேக்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும்னா H1 இது ஃபர்ஸ்ட் டேக். இதுலேயே நம்மளுக்கு 6 டேக் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனா. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன கொடுக்கலாம்? HTML கொடுப்போம். HTML பாடிக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா? இங்கே வந்துருச்சு. HTML நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு பாடிக்குள்ள. நெக்ஸ்ட் H2 டேக் இருக்கு. அதே மாதிரி தான் H2 இதுலேயே நான் HTML கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நிறைய சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா? பார்த்தாவே தெரியும். இது வந்து கொஞ்சம் நல்லா சைஸ் வந்து பெருசா இருக்கு. அப்புறம் இந்த சைஸ் பாருங்க, H2 சைஸ் வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் மினிமைஸா இருக்கு. நெக்ஸ்ட் H3 டேக் இருக்கு. அது இதோட சைஸ் கம்மியா இருக்கும் H2ஓட. HTML H2ஓட H3 சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் H4 HTML அதே மாதிரி H5 லாஸ்டா H6 டேக். ஓகே, பார்த்தாலே தெரியும். 1 வந்து மேக்சிமமா இருக்கு, 2 வந்து 1ஓட கம்மியா இருக்கு, 3 அது 4 5 6. ஸோ நம்மளுக்கு ஹெட்டிங் இந்த மாதிரி தேவைப்படுதோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டேக் 1 டேக் H2 H3 H4 அந்த மாதிரி டேகை யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் ஹெட்டிங் டேகை. ஓகேவா? இப்படி தான் நம்மள ஹெட்டிங் யூஸ் பண்ணணும். அது வந்து கேபிட்டல் லெட்டர் H. ஓகேவா? 6 டேக் இருக்கு ஹெட்டிங் டேகை பொறுத்தவரை. H1 H2 H3 H4 H5 H6. ஓகேவா? இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து பார்ப்போம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.